நமஸ்தே வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸில் விஷாரத் பூர்வார்த் பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்க்குறோம். நிர்மலா அப்படின்ற பாட்டில் நம்ம ஆல்ரெடி சரித்திர சித்திரன், அதாவது கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணணும். அவங்கள பற்றின இந்த கேரக்டரை வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னா 15 மார்க் உண்டுங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னா 15 மார்க்கு. உங்களுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கள், உங்களுக்கு இந்த கைடில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எந்த ரோமன் லெட்டர் வருது அப்படின்னா பேஜ் நம்பர் 475 எடுத்துக்கோங்க. 475ல் रोमन लेटर 3 निर्मला या मनसाराम का चरित्र चित्रण कीजिए. ஸோ சரித்திர சித்திரன் அப்படின்னா தான் இந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுறது. டோட்டலாக 4 கேரக்டர் இருக்குது. நிர்மலா யா மன்சாராம், நம்ம ஆல்ரெடி மன்சாராம் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சுதா பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கைடில் மார்க் பண்ணி வைங்க. எத்தனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உங்களோட கைடில் பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க. 116ல் சரித்திர சித்திரம் 4 கொடுத்துருக்காங்க. தோத்தாராம், நிர்மலா, மன்சாராம், சுதா. ஸோ ஃபஸ்ட்டு 2 அப்படி இல்லைன்னா செகண்ட் 2, இந்த 4ல் எனி 2 படிச்சுக்கோங்க. நான் வந்து மன்சாராம் அப்புறம் சுதா இந்த ரெண்டுத்துக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மன்சாராம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சுதா வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 4 சரித்திர சித்திரனில் எனி 2 படிக்க போகிறோம். நம்ம மன்சாராமும் சுதாவும் படிக்க போகிறோம். மன்சாராம் ஆல்ரெடி படித்தாச்சு. இந்த வீடியோவில் சுதாக்கான சரித்திர சித்திரனை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 149. சுதா பேஜ் நம்பர் 149. ஓகே, சுதா. இந்த லெசன், இந்த நிர்மலா அப்படின்ற இந்த டோட்டல் நாவல் எழுதுனது யார் அப்படின்னா प्रेमचंद जी தான். प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. ஸோ பிரேம்சந்த் வந்து என்ன, அந்த ஹிந்தி உபன்யாஸ், இந்த ஹிந்தி நாவல்ஸ் இதில் இருக்க எல்லா நாவல்ஸ்லையுமே வந்து இவர் தான் வந்து கிங். சாம்ராட் அப்படின்னா கிங். ஏன்னா அந்தளவுக்கு இவருடைய நாவல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இவரை தான் வந்து கிங்காக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. நிர்மலா உன்கா லிகா அனுபம் உபன்யாஸ் ஹே. ஸோ நிர்மலா அப்படின்றது இவரால் எழுதப்பட்ட ஒரு அன்கம்பேரபிள் ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிர்மலா அப்படின்றது பிரேம்சந்த் ஜியால் எழுதப்பட்ட நாவல். சுதா கா பாத்திர இசி உபன்யாஸ் கா பாத்திர ஹே. சுதா கா பாத்திர, சுதாவுடைய கேரக்டர் வந்து இந்த உபன்யாஸ், இந்த நாவலில் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். ஆல்ரெடி நம்ம மன்சாராம் பார்த்துருக்கோம். இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ செப்பரேட் ஃபேமிலி வைஸ் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். தோத்தாராம், மன்சாராம், ஜியாராம், நிர்மலா, சுதா, அப்புறமா இதில் சிங், கல்யாணி, நிறைய கேரக்டர்ஸ் வரும். கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிர்மலா கா விவாஹ் டாக்டர் புவன் மோகன் சிங்ஹா. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு கேரக்டர்ஸ் வருதோ அந்த கேரக்டர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேரக்டரோட பேர் தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் ஈஸியாக லெசனை ஃப்ரேம் பண்ண முடியும், ஸ்டோரியை ஃப்ரேம் பண்ண முடியும். நீங்கள் ஒன் பை ஒரு லைனாக உங்களால் அதாவது மக்கப் பண்ண முடியாது இல்லையா? அதனால் கேரக்டரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேரக்டரும் தெரிஞ்சு நல்லா கதையும் தெரிஞ்சுதுன்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாமில் எஸ்ஸே வந்து நரேட் பண்ணி எழுத முடியும். சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் அந்த நேம்ஸ்லாம் வருதோ அங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. निर्मला का विवाह डॉक्टर भुवन मोहन सिन्हा के साथ तय की जाती है. ஸோ நிர்மலாவுடைய கல்யாணம் வந்து டாக்டர் புவன் மோகன் சின்ஹா இவரோட நிச்சயிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தய கி ஜாத்தி ஹே அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் நிச்சயிக்கப்படுது. विवाह से 1 महीने पहले ही निर्मला के पिता की मृत्यु हो जाती है. विवाह के 1 महीने से पहले, கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நிர்மலாவுடைய அப்பா, நிர்மலாக்கே பித்தானா நிர்மலாவோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இஸ் ஹால் மே, இந்த நேரத்தில், இந்த சிச்சுவேஷனில் தஹேஜ் கே மில்னே கி உம்மீது நஹி தி. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்போ இந்த நேரத்தில் இவங்ககிட்ட டவுரி எதுவும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்போ அவங்க அப்பா நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு எல்லாமே செய்வார். அவங்க அப்பா இல்லை, இப்போது எப்படி அந்த பிள்ளைக்கு வந்து டவுரிலாம் செய்வாங்க? அப்போ டவுரிலாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு இந்த புவன் மோகன் சின்ஹா அவங்க வீட்டில் நினச்சிக்கிறாங்க. தஹேஜ் அப்படின்னா டவுரி, வரதட்சணை.
इसलिए डॉक्टर भुवन मोहन सिन्हा दहेज के रूप में बड़ी रकम लेकर दूसरी लड़की से शादी कर लेते हैं. ஸோ இவங்க கிட்ட டவுரி கிடைக்காது அப்படின்றதால டாக்டர் புவன் மோகன் சின்ஹா என்ன பண்ணுறாருனா தஹேஜ் கே ரூப் மே படி ரக்கம் லேக்கர், அதாவது வரதட்சணை அப்படின்ற பேரில் நல்ல பெரிய அமௌண்ட்டாக நிறைய வரதட்சணை கிடைக்கிற மாதிரி தூசரி லடிக்கி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்கக்கிட்ட டவுரி வாங்க முடியாது அப்படின்றதால நிறைய டவுரி வாங்கிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சுதா வஹி லடுக்கி ஹே, அந்த நிறைய வரதட்சணை வாங்கிக்கிட்டு பண்ணுற வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருல, அந்த பொண்ணு தான் சுதா. அவங்க தான் இதில் சுதா அப்படின்ற கேரக்டர். ஓகேவா? ஸோ புவன் மோகன் சின்ஹாவுடைய ஒய்ஃப் தான் சுதா. அது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். புவன் மோகன் சின்ஹாவுடைய ஒய்ஃப் தான் இப்போ யார்? சுதா. ஃபஸ்ட்டு நிர்மலாவை தான் கல்யாணம் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்களால அவங்கக்கிட்ட டவுரி வரதட்சணை வாங்க முடியாது. இதனால் வரதட்சணை வாங்கக்கூடிய நிறைய வரதட்சணை வாங்கலாம் அப்படின்ற பேரில் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க தான் சுதா. இப்போ சுதாவும் புவன் மோகன் சின்ஹாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். इधर तोताराम नामक 40 साल के व्यक्ति के साथ निर्मला का विवाह हो जाता है. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தோத்தாராம் அப்படின்ற பேர் கொண்ட 40 வயசு 40 சால் அப்படின்னா 40 இயர்ஸ், ஒரு 40 வயசு ஆளு கூட நிர்மலாவுக்கு கல்யாணம் நடக்குது. நிர்மலா ரொம்ப சின்ன பொண்ணு, 20 வயசுக்கும். அதாவது தோத்தாராமுக்கு 3 பசங்க இருப்பாங்க, மன்சாராம், ஜியாராம், சியாராம். மன்சாராம் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம். மன்சாராம் தான் பெரிய பையன். மன்சாராமோட வயசை விட நிர்மலாவோட வயசு கம்மி. பார்த்துக்கோங்க, தோத்தாராமோட பெரிய பையன் தான் மன்சாராம். மன்சாராமை விட நிர்மலா ஒரு வயசு சின்ன பொண்ணு. இவ்வளோ சின்ன பொண்ணை வந்து தோத்தாராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா, இவர் டவுரி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டார். அதனால் கால் சக்கர கூம்தா ஹே, அப்படியே அந்த காலம் அப்படியே ஓடுது. தோத்தாராம் और डॉक्टर सिन्हा दोनों में दोस्ती होती है. ஸோ தோத்தாராமும் இந்த டாக்டர் சின்ஹா இருக்கார்ல, புவன் மோகன் சின்ஹா, இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. वैसे ही निर्मला और सुधा भी सहेलियां बन जाती है. அதே போல் நிர்மலாவும் சுதாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போது இது வரைக்கும் தெரிஞ்சதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, புவன் மோகன் சின்ஹாவும் சுதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, தோத்தாராமும் நிர்மலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? இப்போ தோத்தாராமும் சின்ஹாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் நிர்மலாவும் சுதாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. நிர்மலா கா தில் துக் சே பாரி ஹோ ஜாத்தா ஹை. ஆனால் நிர்மலாவுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. அதனால அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சுதா சே பாத் கர்னே சே நிர்மலா கா துக் ஹல்கா ஹோ ஜாத்தா ஹை. ஸோ சுதா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு தானே, சுதா கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்களோட நிர்மலாக்கா துக் அப்படின்னா நிர்மலாவுடைய அந்த துக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எலஸாக கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. निर्मला को लगता है कि சுதா और புவன் மோகன் ஆதர்ஷ தம்பதி ஹே. நிர்மலா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சுதாவும் புவன் மோகன் சின்ஹாவும் ஆதர்ஷ தம்பதி. ஆதர்ஷ் அப்படின்னா ரொம்ப ஐடியலான, அதாவது அந்த மாதிரி ஒரு செட்டே அமையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தனித்துவமான பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நிர்மலா நினைக்கிறா. டாக்டர் கி ஆம்தனி கம் ஹே. டாக்டர் கி ஆம்தனி அப்படின்னா இன்கம். அந்த புவன் மோகன் சின்ஹா இருக்கால, அவனுடைய இன்கம் வந்து குறைவு தான். சுதா கம் கஹனே பஹன்தி ஹே. சுதா கம் கஹனே அப்படின்னா ஜுவல்லரி, சரிங்களா? இது நகை போட்டிருக்கிறது. கம்மியான நகை தான் வந்து போட்டிருப்பா. மகர் தோனோ ஏக் தூசரே சே பிரேம் கர்த்தே ஹே. அதாவது டாக்டர் அந்த புவன் மோகன் சின்ஹாவோட இன்கம் கம்மி தான், இதனால் அவள் கம்மியான ஜுவல்ஸ் தான் போட்டிருப்பா. இருந்தாலும் பட் தோனோ ஏக் தூசரே சே பிரேம் கர்த்தே தே. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க விரும்புகிறாங்க. தோனோ சுக்கி ஹே, இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா வந்து யோசிக்கிறா. சுதா கே घर में एक ही नौकरानी है. சுதாவோட வீட்டில் ஒரே ஒரு வேலைக்காரி தான் இருக்காங்க. சுதா घर के अधिक काम स्वन्य करती है. சுதா அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே அவளே தான் செய்கிறா. वह स्वन्य खुश रहती है और अपने पति को भी खुश रखती है. அதாவது சுதா அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஸ்வன்ய அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல மை செல்ஃப் தெம் செல்ஃப், அந்த மாதிரி
சுதா அவளும் சந்தோஷமா இருக்கா, அவளோட ஹஸ்பண்டையும் சந்தோஷமா வச்சுக்கிறா. एक दिन सुधा निर्मला से उसके विवाह के संबंध में पूछती है. एक दिन சுதா ஒரு நாள் சுதா வந்து நிர்மலா கிட்ட கேட்குறா, அவளோட அந்த கல்யாணத்தை பற்றி கேட்குறா. சரிங்களா? சுதா வந்து நிர்மலா கிட்ட நிர்மலாவுடைய அந்த மேரேஜ் ரிலேட்டடாக கேட்குறா. நிர்மலா நிர்மலா சாரி கஹானி சுனாத்தி ஹே. அப்போ நிர்மலா வந்து எல்லா கதையும் சொல்கிறா சுதா கிட்ட. तब सुधा पहचान पहचान पाती है कि उसके पति डॉक्टर सिन्हा ही वह व्यक्ति है. அப்போ வந்து சுதாக்கு தெரிஞ்சு போயிடுது, தன்னுடைய ஹஸ்பண்ட் புவன் மோகன் சின்ஹா தான் முதல்ல நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த பையன். कि जिसने दहेज न मिलने से निर्मला से विवाह नहीं किया. அவன் வந்து டௌரி தஹேஜ் கிடைக்காததால நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றது சுதாக்கு தெரிய வருது. वह यह भी सोचती है कि दहेज के वास्ते ही सिन्हा ने उससे शादी की है. அவள் இதையும் யோசிக்கிறா. அப்போது டௌரிக்காக தான், தஹேஜுக்கே வாஸ்தே அப்படின்னா டௌரிக்காக தான் சின்ஹா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத யோசிக்கிறா. इस पर वह अपने पति डॉक्टर सिन्हा से नाखुश होती है. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவள் வந்து தன்னோட ஹஸ்பண்டு கூட, டாக்டர் சின்ஹா தன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் கூட சுதா வந்து ஹாப்பியாகவே இல்லை. நாக்குஷ் அப்படின்னா அன்ஹாப்பி, அவள் ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை, அன்ஹாப்பியாக இருக்கா. சுதா அப்னே பதி சே இஸ் சம்பந்த மே பாத் கர்த்தி ஹே. சுதா வந்து இதை பற்றி தன்னுடைய ஹஸ்பண்ட் அது புவன் மோகன் சின்ஹாட்ட பேசுகிறா. உன்கி கடி ஆலோசனா கர்த்தி ஹே. கடி ஆலோசனா, அவங்ககிட்ட நிறைய ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் எப்படி எப்படி பண்ணலாம், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப கடுமையாக பேசுகிறா அவள். ஈஸ்பர் டாக்டர் சின்ஹா பச்தாத்தே ஹே. ஈஸ்பர் இவ இப்படி கேட்டதுக்கப்புறம் சின்ஹா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பச்தாத்தே ஹேனா ரெக்ரெட், ஹீ இஸ் ரெக்ரெட்டிங், அதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா இது அப்படி சொல்லிட்டு. சுதா கே கஹனே பர் வே பிராயஷ்சித் கர்த்தே ஹே. சுதா கே கஹனே பர், சுதா இப்படி சொன்னதுமே ஓகே இது என்னை மன்னிச்சிடு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, இதுக்கு வேறு ஏதாவது இது இருந்தால் சொல்லு, நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. डॉक्टर अपने छोटे भाई का विवाह निर्मला की छोटी बहन कृष्ण के साथ तय करते हैं. ஸோ இதுக்கு பிராயச்சித்தமாக டாக்டர் சின்ஹா என்ன பண்ணுறாருனா, அப்னே சோட்டே பாஹி கா விவாஹ், டாக்டர் புவன் மோகன் சின்ஹாவுடைய தம்பியை நிர்மலாவுடைய தங்கச்சி கிருஷ்ணாவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதாவது புவன் மோகன் சின்ஹாவோட தம்பி நிர்மலாவுடைய தங்கச்சி, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. यह विवाह बिना दहेज के होता है. இந்த கல்யாணம் டௌரி, அதாவது டௌரியை வாங்காமல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சுதா निर्मला की माता कल्याणी को निर्मला के नाम से 500 रुपये भेजती है. சுதா நிர்மலா கி மாதா, அதாவது சுதா என்ன பண்ணுறான்னா நிர்மலாவுடைய அம்மா கல்யாணி, இப்போ இன்னொரு கேரக்டர் உள்ள வருது பாருங்கள், கல்யாணி. கல்யாணி யார்? நிர்மலாவோட அம்மா. கல்யாணி யார்? நிர்மலாவுடைய அம்மா. ஸோ சுதா என்ன பண்ணுறான்னா நிர்மலாவோட அம்மா கல்யாணிக்கு நிர்மலா அப்படின்ற பேரில் 500 ரூபாய் அனுப்புகிறான். யார் அனுப்புகிறா? சுதா அனுப்புகிறா. ஆனால் அவள் பேர் போட்டு அனுப்பல, நிர்மலாவோட பேர் போட்டு தான் அனுப்புகிறா. विवाह के समय ही ये सारी बातें निर्मला को मालूम होती है, वह सुधा को सराहती है. विवाह के समय में கல்யாணத்தப்போ தான் வந்து இந்த விஷயம் நிர்மலாவுக்கு தெரிய வருது. தன்னோட பேரில் சுதா வந்து தன்னோட அம்மாவுக்கு 500 ரூபாய் அனுப்பிச்சிருக்கா அப்படின்றதே அவளுக்கு அப்போ தான் தெரியுது. இதை தெரிஞ்சதுமே வஹ சுதாக்கோ சராஹதி ஹே, சுதா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறா, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு நிர்மலாவுக்கு. நெக்ஸ்ட்டு, निर्मला अपने मायके में कुछ समय ठहरती है. निर्मला अपने मायके அப்படின்னா அம்மா வீட்டில், தன்னோட அம்மா வீட்டிலே கொஞ்ச நாள் வந்து தங்கிடுறா. தோத்தாராம் கி புலானே பர் பி வஹ் நஹி ஆத்தி. தோத்தாராம் அவரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நிர்மலோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டேங்கிறா. इस संदर्भ में सुधा निर्मला को बुला लेने जाती है. இந்த சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் சுதா வந்து நிர்மலாவை கூப்பிட்டு போகிறதுக்காக வரா. वहाँ सुधा का बच्चा बीमार पड़ जाता है. கூப்பிட்டு போகலான்னு வரா. அந்த நேரத்தில் சுதாவுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். बीमार पड़ जाता है ना, உடம்பு சரியில்லாமல் போகிறது. गाँव के लोग कहते हैं कि बच्चे को नज़र लग गई है,
गाँव के लोग அப்படின்னா ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைக்கு வந்து கண்ணு பட்டுருச்சு நசர் அப்படின்னா கண்ணு பட்டுறது நம்ம சொல்லுவோம்ல கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லுவோம் நசர் அப்படின்னா கண்ணு பட்டுறது वे नज़र उतारते हैं मगर उचित चिकित्सा नहीं देते हैं वह नज़र उतारते हैं ना கண்ணு பட்டுருச்சுன்னா அதை வந்து கழிக்கணும் இல்லையா அதனால அந்த கண்ணு பட்டுறதை இறக்கணுன்றதுக்காக வேற ஒரு சில இதெல்லாம் செய்வாங்க ஊர்லெல்லாம் வில்லேஜஸ்லலாம் மகர் உச்சித் சிகிச்சா நஹி தேத்தே ஹே இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல சிகிச்சா அப்படின்னா ட்ரீட்மெண்ட் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல உடம்பு சரியில்லைன்னா கண்ணு பட்டுருச்சு அதனால் கண்ணு படாமச்சா சரியாயிடும் அப்படி கிடையாது அதுக்கான டேப்லெட்டோ அதுக்கான இதுவோ ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே சரியாகும் இவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கல इसलिए बच्चा मर जाता है அதனால் அந்த குழந்தை அந்த நிர்மலோடைய குழந்தை வந்து இறந்து போயிடுறது சுதா கோ அப்பார் வேதனா ஹோத்தி ஹே சுதாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க मुंशी तोताराम का तीसरा बेटा सियाराम किसी साधु के साथ चला जाता है நெக்ஸ்ட்டு அப்படியே கேரக்டர்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்குது நோட் பண்ணுங்கள் முன்ஷிராம் கா தீஸ்ரா பேட்டா தோத்தாராமுடைய 3வது பையன் தான் சியாராம் நோட் பண்ணிக்கோங்க தோத்தாராமோட ஃபஸ்ட்டு பையன் மன்சாராம் 2வது பையன் ஜியாராம் 3வது தான் சியாராம் ஒரு சாது கூட போயிடுறான் முன்ஷி உசை खोजने चले जाते हैं தோத்தாராம் வந்து அவனை தேடிட்டு போகிறாரு खोजने அப்படின்னா சர்ச்சிங் அவனை தேடிட்டே போகிறாரு निर्मला इस संदर्भ में सुधा के घर दुख भूलने के लिए जाती है निर्मला இந்த நேரத்தில் இந்த சுச்சுவேஷனில் சுதாவோட வீட்டுக்கு வரா ஏன்னா அவளே ஆல்ரெடி இப்போது கஷ்டத்தில் இருக்கால அதனால் அவளோட கஷ்டத்தை கொஞ்சம் சரியாக்கணுன்றதுக்காக இப்போ தான் நிர்மலா வந்து சுதாவை பார்க்குறதுக்காக வரா वहाँ डॉक्टर सिन्हा उससे प्रेम याचना करते हैं அப்போ வந்து இவர் இருக்கார் இல்லையா அவரோட ஹஸ்பண்ட் சின்ஹா பிரேம் யாச்சனா கர்த்தே ஹே அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு யஹ் பாத் ஜான்கர் சுதா அப்னே பதி கோ டாட்தி ஹே அதாவது சின்ஹா யார்கிட்ட வந்து பிரேம் யாச்சனா அப்படின்னா தன்னை ஏற்றுக்கிற மாதிரி தன்னை நீ ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி நிர்மலா கிட்ட இவர் வந்து வேண்டுகோள் இது பண்ணுவார் இதை தெரிஞ்சதுமே சுதா வந்து சின்ஹாவை மிரட்டுவா पछतावे के कारण डॉक्टर सिन्हा आत्महत्या कर लेते हैं पछतावे के कारण ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நம்மளோட ஒய்ஃப் நம்மளை திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் என்ன பண்ணிப்பார்னா சூசைட் பண்ணிப்பார் ஆத்மஹத்யா அப்படின்னா செல்ஃப் சூசைட் அவரே சூசைட் பண்ணிப்பார் புவன் மோகன் சின்ஹா सुधा को इसका दुख है फिर भी वह निर्मला से कहती है कि ऐसा सौभाग्य से मैं वैदव्य को बुरा नहीं समझती இப்போ என்ன ஆச்சு சுதாவோட குழந்தை இறந்து போச்சு ஹஸ்பண்டும் சூசைட் அவரோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க சுதாக்கோ இஸ்கா துக் ஹே ஃபிர் பி வஹ் நிர்மலா சே கஹதி ஹே அதாவது சுதாக்கு இது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் அவன் நிர்மலாட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா ஐசே சௌபாகிய சே மை வைதவ்ய கோ புரா நஹி சமர்சி ஹே இந்த மாதிரி சௌபாகிய அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க இப்படி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்துலேருந்து இப்போ அவங்க இதாகிட்டாங்களே விடோ ஆகிட்டாங்க இல்லையா இது வந்து நான் பெருசாக இதுவாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்டே அவரை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க டௌரிக்காக தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள் சுதா சச்சி சஹேலி ஹே சுதா வந்து அவ்வளோதான் ஸ்டோரி இதோட முடிஞ்சுது இப்போ சுதாவை பற்றி நரேட் பண்ணுறாங்க என்னென்னா சுதா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு உத்தம் பத்னி ஹே நல்ல மனைவி நியாய பிரிய ஔரத் ஹே ஒரு நல்ல அன்பான பிரியமான ஒரு பெண் சஹானுபூதி சே பரி மான்வி ஹே சஹானுபூதி அப்படின்னா சிம்பத்தி அனுதாபம் மற்றவங்கள பார்த்து ஃபீல் பண்ணுறது மற்றவங்களுக்கு ஏதாவதுனா தான் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பொண்ணு வஹு ஸ்வாபிமானி அவர் நிஸ்வார்த் ஹே ஸ்வாபிமானி அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்டிங் நிஸ்வார்த் அப்படின்னா செல்ஃபிஷ்ஷாக இருக்காமல் சுயநலமாக இருக்காமல் பொதுநலமாக யோசிக்கிறது इस तरह निर्मला उपन्यास में उसका चरित्र चित्रण खूब हुआ है இதோட இதுதான் அவங்களுடைய கேரக்டர் நிர்மலா அப்படின்ற ஒரு நாவலில் சுதாவுடைய கேரக்டர் இதுதான் ஸோ உங்களுக்கு ஸ்டோரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிஞ்சிருக்கும் இதில் நிறைய கேரக்டர்ஸ் நடுவில் வந்திருக்காங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் தோத்தாராமும் நிர்மலாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சுதாவும் புவன் மோகன் சின்ஹாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புவன் மோகன் சின்ஹாவும் தோத்தாராமும் ஃப்ரெண்ட்ஸு அதனால் சுதாவும் நிர்மலாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க
நிர்மலாவோட அம்மா பேர் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நீங்கள் நிர்மலோட அம்மா பேர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். அடுத்தது தோத்தாராமுடைய 3வது பையன் பேர் என்ன அப்படின்றதும் கமெண்ட் பண்ணணும். நிர்மலாவோட அம்மா பேரை கமெண்ட் பண்ணுங்கள். தோத்தாராமோட 3வது பையன் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னா லெசன் நீங்கள் கரெக்டாக லெசன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம அடுத்தது இதில் இருக்க டிப்பனீஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நாவலில் இருக்க அதாவது இந்த நிர்மலா நாவலில் இருக்கக்கூடிய 2 சரித்திர சித்திரம் நல்லா படிச்சுக்கோங்க. மன்சாரம் நல்லா படிங்க. சுதா மன்சாரம் சுதா இது 2ம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2துலேருந்து கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். ஓகேம்மா, தேங்க்யூ, தன்யவாத்.